தப்பாக பார்த்துட்டாங்கன்னா நம்மளோட இமீடியட் இன்ஸ்டிங்க்ட் இஸ் நம்மளோட ஷர்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவனை வந்து டே நீ அங்கே பார்க்காதன்னு சொல்ல மாட்டோம். வெற்றிமாறன் சார் டைரக்டா திட்டக்கூடியவர் உண்டு இல்லை? தான் திட்டுவாங்க. ஒரு மேல் டைரக்டர் ட்ரீட் பண்ண விதத்தில் என்ன எல்லாரும் ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மேல் ஏடி ட்ரீட் பண்ண மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AIMDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. அந்த ஃபெமினிசம் கூட ஒரு வாட்டி டூ மச் அது அட்வான்டேஜ்க்கு எடுத்துக்கிட்டு பண்றேன். அவங்க சில விஷயம் பார்த்துக்கலாம். மேபி நாளைக்கு எனக்கு வேற ஏதாவது வந்து நீங்க அதனால அப்படி சொன்னீங்களா அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க. பட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ வர்ஷா, சாரி இது டிபேட்ல தான் போகுது. Just now you said I have not been treated like a male, and so are you expecting to be treated differently? Yes. Like what way? Or like what way? Like the shooting spot la, which wouldn't even be a male director's problem. And more than that, maina naane vanda adu iluthu potukkiradhu irukilla. Is it because you feel I am a female, or are you looking in that way? I feel like salary like a male actor salary. நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் உங்களோட ஒரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேல் ஆக்டரோட நீங்கள் நடிச்சிங்கன்னா யாரோட பேர் கிரெடிட்ஸில் முதல்ல வரும்? Actually, the movie is being sold by him. I worked in a direction department. ஒரு மேல் டைரக்டரை ட்ரீட் பண்ண விதத்தில் என்ன எல்லாரும் ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மேல் ஏடி ட்ரீட் பண்ண மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து அது ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ஓவர்வெல்மிங் ஆச்சு. ஐ திங்க் தட்ஸ் when he realized that I should stop being அப்புறம் நம்ம திட்டு வாங்குறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் யூ ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். அப்போ என்ன தோணும்னா வந்து இல்லையே நான் பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு சுயசிந்தனை வர ஆரம்பிக்கும். அட் தட் பாயிண்ட் யூ ஹேவ் டு கோ அண்ட் டூ யுவர் இன்னொருத்தரோட விஷனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான இது எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை. ஸோ தட்ஸ் when I realized I had to go and write my own story. Oh my God, இந்த அக்செப்டன்ஸ் சொல்றதுக்கு you need to have a guts. சொல்றீங்களே இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட சொன்னாரு நீ போயிடுன்னு அவங்க டீசர் பார்த்துட்டு ரொம்ப பேர் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. படம் இப்படி அப்படின்னு ரொம்ப கமெண்ட்ஸ் வெளியில் வந்ததுனால வார்ம் வெல்கம் கொடுக்கலாம் வர்ஷாக்கு. ஏன்னா ஒரு டைரக்டர்ஸாக இன்னைக்கு ஒரு பெண்ணாக நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்தில் யூ டேக்கன் அ ஸ்டெப் அண்ட் இப்படி ஒரு படம் அப்படின்னு பேசப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஒரு படம் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு வார்ம் வெல்கம் டு யூ. ஸோ போக போக என்ன இந்த கேர்ள்ஸ்குள்ளே இருக்குன்றது மேம் உங்களே இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் மேம், ஃபுல் கேர்ள்ஸ் ஃபுல் ஃபன்னாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த இன்னைக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? நான் எப்பயுமே ஒரு யங் கேர்ள். எஸ் அஃப்கோர்ஸ். நாங்கலாம் டயர்டாக உட்காந்துருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா எங்கேதோ எனர்ஜி நைட் ஷூட்னாலும் சுறுசுறுப்பாக வருவாங்க. அப்படியா? பயங்கர சுறுசுறுப்பு. என்ன மேம் அந்த எனர்ஜிக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க? She works out a lot. She's very fit. நான் என்ன நினைச்சேன்னா ஷென்பர்கமே அப்போ குடிச்சா அந்த அதுக்கு 100% அது இருக்கா? எஸ் அந்த தமிழ் இதே ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி கொடுக்கும்ல, அது இன்னும் இருக்கு மேம். அந்த பாட்டும் சரி, நீங்கள் அந்த ஆஃப் சாரியில் வந்த விதமும் சரி, இன்னும் எங்களுக்கு எனர்ஜியாக இருக்குது மேம். இத்தனை வருடம் போயும் ஐ திங்க் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சாங் அது. நான் சொன்ன மாதிரி தான் பேட் கேர்ள் அப்படின்னும் பொழுது நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, நிறைய பேர் நிறைய ஒரு புரிதல் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி டூ மெனி இன்டர்வியூஸ், டூ மெனி ப்ரொமோஷன்ஸ், டூ மெனி ட்வீட்ஸ். டீசர் பார்த்துட்டு ரொம்ப பேர் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. படம் இப்படி அப்படின்னு ரொம்ப கமெண்ட்ஸ் வெளியில் வந்ததுனால ஸோ பேசிக்லி அது கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு நாங்கள் I think everybody felt that, and it is not about anything particular. It is just a normal family love story. அதுதான் நான் சொல்ல முடியும். So to put that out, to make the audience understand, just don't listen and judgment பண்ணாதீங்க. படம் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, வந்து பாருங்க. நாளை இது பண்ண வேண்டியதா இருக்கு. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்தால ஃப்ரம் த டைட்டில் டு எவ்ரி திங் ஐம் ஆஸ்கிங். Oh, title definitely. I have always felt like I'm a bad person, and the world has always made me feel like a bad person. But at this age, I'm 34 years old now. I have a little more perspective. You're 34? அதுவே எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு. இப்போ இங்க பார்த்தீங்களா எல்லாம் see the boys. So எனக்கு இந்த ஏஜ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு that people's judgment is not always accurate. யாராவது ஒருத்தங்களை நம்ம ஒரு விதமாக பார்க்குறாங்கன்னா வந்து அது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்னு பார்க்காம ஐயோ நான் இப்படியா, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், யூனோ தட் ஃபீலிங் இஸ் சம்திங் மோஸ்ட் கேர்ள்ஸ் ஹேவ் க்ரோன் அப் வித்.
யூனோ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை தப்பாக பார்த்துட்டாங்கன்னா நம்மளோட இமீடியட் இன்ஸ்டிங்க்ட் இஸ் நம்மளோட ஷர்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவனை வந்து டே நீ அங்கே பார்க்காதன்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் யோர் பாடி ஃப்ரீடம், ரைட்? ஸோ அண்ட் யூ ஃபீல் கில்ட்டி. Guilt is something that women have always grown up with. At least many women have. கான்ஃபிடன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்களுக்கு எந்த அளவுக்கு அது தேவை? ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப அது அவேர்னஸ் ஆகிருக்காங்க. தே ஆர் ட்ரைங் டு, பட் ஒரு வாட்டி ஓவர்போர்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஓவர்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களே குழி தோண்டி விழுற மாதிரி ஒரு வாட்டி ஆயிடுது. அந்த ஃபெமினிசம் கூட ஒரு வாட்டி டூ மச் அதை அட்வான்டேஜ்க்கு எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. I don't agree with that. Okay, she doesn't agree with me, but the point of the film that இந்த உலகத்துல எல்லா ஒபினியன்ஸ்க்கும் ஸ்பேஸ் இருக்குங்கிறது தான் is the point of. இல்லை இப்போ மேம் சொன்னதுக்கே தப்புன்னு சொன்னீங்க, அதுக்கு சொல்லுங்க. No, it's not a debate though. And அவங்க சில விஷயம் பார்த்துருக்கலாம். மேபி நாளைக்கு எனக்கு வேற ஏதாவது வந்து நீங்க அதனால அப்படி சொன்னீங்களா அப்படின்னு கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் as of right now I don't feel, என்னோட experience, because I worked in a direction department throughout my life. I only worked in male dominated spaces. I don't feel respected. I don't feel that ஒரு மேல் டைரக்டர் ட்ரீட் பண்ண விதத்துல என்ன எல்லாரும் ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மேல் லேடி ட்ரீட் பண்ண மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். therefore என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ ஃபீல் தட் வே. பட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ வர்ஷா, சாரி இது டிபேட்ல தான் போகும்போது சாரி மேம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். Please continue. But just now you said I have not been treated like a male, and so are you expecting to be treated differently? Yes. Like what way? Or like what way? Like I know there are a lot of conflicts that arise or day-to-day shooting spot la, which wouldn't even be a male director's problem. And more than that, no, மெயினா நானே வந்து அதை இழுத்து போட்டுக்கிறது இருக்குல்ல. Is it because you feel I am a female, or are you looking in that way? I feel like this is where the subject of feminism comes in. That is what where you are looking for that equal treatment. Yeah. And that is where it's like, if the உங்களோட salary வந்து ஒரு male actor-ஓட salary உங்ககிட்ட அந்த நான் என்ன சொல்றேன், அந்த opposite, suppose if she is example XYZ director and he's one male and you are what you are, and according to him he has treated both of you all same for him, because he is not seeing the difference. You're a male and a female, but somewhere bottom of the line you're thinking no, he's treating. But I can tell you it's not my imagination. Okay, it's not my imagination. It has happened to you. உங்களுக்கு நடந்திருக்குன்றீங்க. Of course. இப்போ நீங்க வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் உங்களோட ஒரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேல் ஆக்டரோட நீங்க நடிச்சீங்கன்னா யாரோட பேர் கிரெடிட்ஸ்ல முதல்ல வரும்? That is what feminism vandadukku appuram, because when we worked we never went through that. Vela pannuma, okay, actually the movie is being sold by him, because the word given feminism, I think there are few, I have to tell, females who are taking advantage of it, and because of those females advantages and doing misthings, everybody is labeled in that way. That's what I feel. எப்பவுமே ஒரு படத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், நம்ம என்னதான் வந்து அந்த படத்துல நடிச்சு அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தாலும் மக்களோட அக்செப்டன்ஸ்ன்றது இன்னைக்கு டோட்டலா, இப்போ இந்த படம் நல்லா இருக்கு ஓடுமா அப்படின்னு நினைச்சா அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. இந்த படம்லாம் ஓடுமா நினைச்சு தட் ஃபிலிம் இஸ் சூப்பர் டூப்பர் ஹிட், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பேட் கேர்ள் பொறுத்த வரைக்கும் வாட் வாஸ் தட் எக்ஸ்பெக்டேஷன்? படம் டோட்டலாகவே அதை காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் கேட்குறேன். வாட் வாஸ் எக்ஸ்பெக்டேஷன்? மக்கள்கிட்ட இது எந்த அளவுக்கு அந்த ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. நாங்கள் மெசேஜ் செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லவ் அண்ட் ஒரு அழகான ஒரு மைண்டோட ஒரு கதையை பற்றி சொல்லியிருக்கோம். ரொம்ப ஃப்ளாடான ஒரு மெஸ்ஸியான ஒரு கேரக்டர். ஷீ இஸ் நாட் பர்ஃபெக்ட். எல்லாரும் வந்து ரொம்ப பாரத்தை சுமக்கிறோம். we live in a very negative world, you know, negativity really sells. அதுக்கு நடுவில் வந்து நீ நிறையா தப்பு பண்ணலாம், பரவாயில்ல, லைஃப் இஸ் மெஸ்ஸி, you know, you're going to make a lot of mistakes in the process of going through life. You're going to have differences of opinion with people, but அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணலாம். பட் ஏன் இங்கே இருக்கிற ஒரு ஹீரோயின்ஸ்க்கு அவங்க எடுத்து ஒரு ட்ரைப் கொடுத்துருக்கலாமே? புது ஹீரோயின்ஸ், தமிழ் பெண்கள், நிறைய தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு.
இதுக்கு உங்கள் பதில் என்ன? ஆக்சுவலி நாங்கள் இதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தமிழ் பெண் தான். ஷி க்ரூ அப் இன் அன் ஆர்மி பேக்ட்ராப். ஸோ அதனால வந்து இங்கிலீஷ் தான் அவங்க வீட்டில் பேசுவாங்க. பட் ஷீஸ் தமிழ். அஞ்சலி சிவராமன் தமிழ் பெண். நோட் பண்ணிக்கோங்கப்பா, இனிமேல் அந்த காமெண்ட்டை போட்டிங்க அவ்வளோதான் உங்களை. ஓகே. ஸோ ஷீ இஸ் அ தமிழ் கேர்ள். My mother is a singer in சித்ரா ஐயர். அலே அலே படத்தோட கண்டென்ட்டோட கனெக்ட் பண்றவங்க தேவைப்பட்டுச்சு மோர் தென் எனிதிங். பட் இன் a lot of things we also disagree in terms of we have a lot of disagreements. all of us சண்டெல்லாம் வந்ததா? நிறைய வந்துச்சு. நாங்க வந்து ஒரு வாட்டி இது பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களாம் எனக்கு as a first time filmmaker this is the first ever time I am doing this. So when I reach out to my other filmmaker friends இல்ல வெற்றி சார் கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது ஆமாம்மா அது அப்படிதான் இருக்கும். உங்களுக்கும் இப்படிலாம் இருந்துச்சா? உங்களுக்கும் இஷ்யூஸ்லாம் வருமா? ஏன்னா எப்போ நம்ம எந்த ஒரு ஆடியோ லான்ச் ஒரு ப்ரெஸ் மீட் எந்த ஸ்டேஜ் பார்த்தாலும் people are only saying nice things about each other. அப்போ நான் யோசிப்பேன் இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்களா இல்ல நான் மட்டும் am I really a toxic person or all these other filmmakers lying அப்படிங்கிற கேள்வி வரும். பட் தென் எவ்ரி டைம் ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணி நாங்கள் ஒரு இவெண்ட் பண்ணும்போது the truth is we just feel overwhelming love for each other. We mean every word we say when we get on that stage because we are pushing something together and arriving at a milestone. We do feel இருக்கு, you know, we have had issues and disagreements. டைரக்டர் வந்து எந்த அளவுக்கு அந்த கம்ஃபர்டபிள் கொடுத்தான்? சீரியஸா இருந்தாங்களா? ஸ்ட்ரிக்ட் டைரக்டரா? க்ரௌட் சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் பாத்துக்கங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன் வந்து எனக்கு 2 days ஷூட்க்கு வெற்றி சார் வந்துட்டாரு. I was really scared. I planned to shoot a scene with 50 people crowd. He was like இல்ல இதெல்லாம் நீ வந்து 300 crowd வச்சு பண்ணனும்னாரு அந்த கிராஜுவேஷன் சீன். I was like sir எனக்கு இருக்குது 3 ADs எனக்கு இவ்ளோ பேக்ரவுண்ட் ஆக்ஷன்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது and it's not something I'm good at. I think my skill set is shooting intimate spaces, human drama type of thing. I think that's what comes naturally to me. என்னோட ஸ்கில் செட் அது இல்ல. க்ரௌட்னா ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிட்டேன். ஆனா அவர் நீ அதை அப்படி பண்ணாதான் ஸ்கேல் வரும் அப்படின்னு சொன்னாரு. அதனால எனக்கு பயமா இருக்குன்னு லாஸ்ட் நைட் வந்து எனக்கு தூக்கமே வரல. கால் பண்ணி ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் கிட்டே கேட்டேன். he came and helped direct that scene. yeah so அவர் வந்து மெயின் எல்லா மாஸ்டர் ஷாட்ஸும் அவர் தான் இது பண்ணாரு. நான் வந்து அப்பாடா அப்படின்னு உட்காந்து மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் டபுள் கேமரா. ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ டபுள் கேமரா செட்டப். எனக்கு அது பண்ணவே வரல. எனக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ஸ்ல குவைட்டா ஒர்க் பண்றதுன்னா நான் பிக்சர் இமேஜின் பண்ணுவாங்க. the full scene எப்படி போகணும் start to end. எக்ஸாம்பிள் கையில் ஒரு சின்ன பை வேணும் கூட அது இருக்கணும் அந்த சீனில். ஸோ இட் ஹேஸ் டு பி. ஸோ ஷீ இஸ் லைக் ப்ராப்பர் அந்த ஃபுல் சீன் என்னென்ன இமேஜின் பண்ணாங்களோ அது தகுந்தபடி போகணும். போகலைன்னா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அந்த ஒரு பெண்ணு அங்கே தான் இருக்கணும், இல்லைன்னா என் முடி இப்படி தான் வந்து இருக்கணும்னா அது வந்து இருக்கணும். அப்படி அது இப்படி கொஞ்சம் போயிடுச்சுன்னா கூட இல்லை கட் அது யா ஸோ ஷீஸ் ஸோ த சீரியஸ் அபவுட் டூ பர்ஃபெக்ட். ஷீஸ் டூ பர்ஃபெக்ட். அது ஏன்னா ஷீஸ் ஒர்க் வித் வெற்றிமாறன் சார் ஃபார் 10 years and she's assisted him. So in being that assistant thing, so seeing that each and every minute things அது அப்படியே drill. So sometimes even she forgets she is director. She sees into then like Varsha, you are the director, you be behind the people working for you. So there are people for you, they will take care of it, they will write it. Then she's so good at continuity. Of course வெற்றிமாறன் சார் எல்லாருக்குமே சார் பற்றி நிறைய விஷயங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு எனக்கே தெரியுங்க. அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர். அதாவது யூஸ்வலாக ஒரு ஈவெண்ட்லலாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ட்ரை டு ப்ரிப்பேர் இல்லையா. பட் அவரோட ஒரு ஈவெண்ட்டில் என்னென்ன வெற்றிமாறன் சார்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு ஈவெண்ட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ணி ஜர்க்கானேன். என்னப்பா வெற்றிமாறன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, அது ஈஸி தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை யூ ஷுட் நாட் ஃபாலோ இட்ன்றது இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்தீங்க? அது எதுவுமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா வி ஆர் டூ ஓவர்வெல்ம்ட் வித் தி ஜாப் அட் ஹேண்ட். நிறைய வேலை இருக்கு பண்றது. அதனால வந்து நான் இது பிரேக் பண்ணோம் அது பண்ணோம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு. எனக்கு அவர் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. பிகாஸ் my producer being a director, he understood that some movies have to take its time. இது எங்களுக்கே ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜா இருந்துச்சு. ஏன்னா ஸ்லோவா க்ரோனாலஜிக்கலாக ஷூட் பண்ணோம். அந்த டைம் கொடுத்து எங்களுக்கு இது பண்ணாரு. அண்ட் அவர் என்ன சொன்னார் இந்த படம் நீங்கள் எடுத்து முடித்த பிறகும் படம் பார்த்த பிறகு என்ன சொன்னார்? இது மாற்றலாம், இது பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அவர் சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்திருக்குல்ல, அந்த டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள்.
அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவரை விடுதலைக்கு ஷூட் பண்ணுறதுக்காக குற்றாலம் வந்திருந்தாரு. வெற்றி சார் அப்போ தான் காமிச்சாரு. அவரை முன்னாடியே ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தாரு. வர்ஷாவோட படம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அவர் வந்து he was like I'm so excited, I have to be part of it, show me the second half அப்படின்னு he was fully on board. And that was the first time நாங்கள் அப்போ கொஞ்சம் வந்து ஒரு டல்லாக இருந்தோம், என்னடா நல்லா பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய செல்ஃப் டவுட் இருந்துச்சு. அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் it was like a burst of energy for us. அவர் தான் அமித் திரிவேதி was brought on board at that point. அது வரைக்கும் நாங்கள் ரெஃபரன்ஸ் மியூசிக் வச்சு தான் கட் பண்ணோம். ஷூட் போது எங்களுக்கு we didn't have the actual music from the film. So Anurag Kashyap sirனால அமித் திரிவேதி happened and we have a beautiful album. We have amazing background score. சாரோட ஸ்கூலில் இருக்கீங்க, சார் கிட்ட ஏடியா இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யூ ஃபேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லும் பொழுது பீயிங் இன் வெற்றிமாறன் ஸ்கூல் அண்ட் வெற்றிமாறன் உங்களை பார்த்த விதமாக இருக்கட்டும், ஒரு ஏடியாக ஹவு கம்ஃபர்டபுள் யூ ஆர் ஏபிள் டு கோப் அப் வித் திம் அண்ட் ஒர்க். இட்ஸ் நாட் தட் நோபடி இஸ் லைக் நான் உன்னை டிஃப்ரெண்ட்டாக நடத்த போகிறேன், நான் இவனை அந்த மாதிரி யாரும் கங்கணம் கட்டிட்டு வந்து யாரையும் இல் ட்ரீட் பண்ணுற மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் ஐ டென்ட் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ படம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா ஐ திங்க் ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ எண்டட் அப் இன் அ டீம் தட் வாஸ் நாட் வெரி செக்ஸிஸ்ட். அதில் டிகிரிஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டீமில் ஒவ்வொரு ஒர்க் கல்ச்சர் இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஐ ஹேட் த ஃப்ரீடம் டு ஜஸ்ட் not worry about my gender in that. ஆனால் நீங்கள் பண்ண ஸ்கூல் வந்து வெற்றிமாறன் சார் டைரெக்டாக திட்டக்கூடியவர், டைரெக்டாக ஒரு விஷயம் தப்பில்லைன்னா, ஏன்னா பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டுகள் வாங்கின காலம் உண்டு இல்லை? திட்டுவாங்க. ஹவு அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அவர்கிட்ட இருக்கும் பொழுது? I was very young and at that age இது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து அது ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சுது. அப்போதான் அவர் வந்து ஒரு வாட்டி ஆக்சுவலி நான் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து அது ஓவர்வெல்மிங் ஆச்சு. I think that's when he realized that I should stop being an AD. Until a certain age you are willing to let go of a certain இது பிகாஸ் நம்மளுக்கு எதுவுமே பெருசாக உரைக்காது, நம்ம சொதப்புறோம், நம்ம திட்டு வாங்குறோம் அப்படிங்கிறது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் யூ ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். அப்போ என்ன தோணுன்னா வந்து இல்லையே நான் பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு சுயசிந்தனை வர ஆரம்பிக்கும். அட் தட் பாயிண்ட் யூ ஹேவ் டு கோ அண்ட் டூ யுவர் ஓன். இன்னொருத்தரோட விஷனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான இது எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை. ஸோ தட்ஸ் when I realized I had to go and write my own script. ஓ மை காட், இந்த அக்செப்டன்ஸ் சொல்கிறதுக்கு யூ நீட் டு ஹேவ் அ கட்ஸ். இது சொல்கிறீங்களே, இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த ஒப்பீனியன் வந்து நான் சொல்லும் பொழுது அது தப்பாக போகணும் பொழுது ஐ தாட் இட்ஸ் மை அவரே தான் என்கிட்ட சொன்னார். நீ போயிடுன்னு அவரே இல்லை அவர் எல்லாம். But that is very nice. That is very nice. Yeah, because he's understood that she doesn't need a tree now. She's become a tree herself. So it is like, I feel like being an AD is like being in school. It's beautiful. You study and then you graduate. Because some directors, it is film school. It is. and some directors just don't want to let go their ADs or anything, vachittu full life. But that's beautiful of him to tell her that now you're grown up, go on But into that's it. also what makes a good leader and what makes a good teacher. Teacher, yeah, absolutely. படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது மக்களாகிய உங்கள் சப்போர்ட் இந்த டீம் டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க டு தி ஆடியன்ஸ் ப்ளீஸ்? 5th of September தியேட்டருக்கு போய் பாருங்க. This is not related with any caste and religion. And it is not about boy or girl here. It is about a parent and a kid and a child growing in 3 stages in their life. So it is totally detailed, ரொம்ப டீட்டெயிலாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் வைஸ் அவங்க பிக்சரைஸ் பண்ணி உங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் சம் லிட்டில் எஃபர்ட். ஹவு மச் எஃபர்ட் வி ஹேவ் புட் இன் தட் மூவி. ஸோ நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி இங்கே அங்கே பார்க்காம, யூடியூப்பில் பார்க்காம, ஓடிடி பிளாட்ஃபார்மை பார்க்காம தியேட்டருக்கு போய் பார்த்து எங்களுக்கு ப்ளீஸ் உங்களோட விஷஸ் கொடுங்க எங்களுக்கு. அண்ட் யூ கேன் கோ வித் யோர் பேரண்ட்ஸ். திஸ் மூவி இஸ் நாட் ஓன்லி கேர்ள்ஸ்னு பேட் கேர்ள்னு இன்னும் காட்டிட்டோம் நாங்கன்னு. அப்படி இல்லவே இல்லை. எல்லா மதரும் எல்லா பசங்களும் எல்லாம் ரிலேட் ஆவாங்க இந்த படத்தோட. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.